இந்த MI6 உளவு அமைப்பினுடைய தலைவராக முதல் முறையாக ஒரு பெண் பொறுப்பேற்க இருக்கிறார். உள்நாட்டு உளவுத்துறை அமைப்பாக, அதாவது பிரிட்டனுடைய உள்நாட்டு உளவுத்துறை அமைப்பாக MI5ஓட தலைவர்களாக ஸ்டெலா ரெமிங்டன் அப்புறம் எலிசா மன்னிங்ஹாம் அப்படின்னு 2 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த MI6 அமைப்பினுடைய 116 ஆண்டுகால வரலாற்றில் பெண் ஒருவர் தலைமை ஏற்பதுங்கிறது இதுதான் முதல் முறை. 1999ஆம் ஆண்டு MI6ல் இணைந்த பிளேஸ் மெச்சவெலி அப்படிங்கிற இந்த லேடி தான் இந்த ஆண்டு இறுதியில், அதாவது தற்போதைய தலைவர் சர் ரிச்சர்ட் மூர் பொறுப்புகளை அவர் கொடுத்துட்டு மாறும்போது இவங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்துவது, எதிரி நாடுகளுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது, சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, இங்கிலாந்துடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக வெளிநாடுகளில் உளவுத்துறை தகவல்களை சேகரிப்பது அப்படின்னு MI6 உளவு அமைப்பினுடைய பல்வேறு வேலைகளை இவர் மேற்பார்வையிடுவார். அவங்களுக்கான அந்த டீமை இவர் தான் இனிமேல் லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக மாறி இருக்கு. MI6 தலைவர்கள் பொதுவாக சி என்று குறிப்பிடப்படுவார்கள். அந்த அமைப்பினுடைய தலைவருடைய பெயர் மட்டும்தான் பொதுவெளியில் தெரியும். மற்ற ஏஜென்ட்டுகள் குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியாகாது. 47 வயதான மெச்சவெலி MI6 அமைப்பில் தற்போது கியூன்னு சொல்லப்படக்கூடிய டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறார். உங்களுக்கு கியூ பற்றியும் தெரிஞ்சிருக்கும், சில திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் திரைப்படங்களில். அது வேறு. அப்போ சீக்ரெட் முகவர்களுடைய அடையாளங்களை ரகசியமாக வைத்திருப்பது, மற்ற நாடுகளுடைய பயோமெட்ரிக் கண்காணிப்பை தவிர்ப்பதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிப்பது, MI6 அமைப்பிற்கு நவீன சாதனங்களை உருவாக்க பொறுப்பேற்பது அப்படின்னு டைரக்டர் ஜெனரலுடைய பணிகள், பல பணிகள் இருக்கின்றன. பிரிட்டனுடைய மற்றொரு ரகசிய முகமை GCHQ, அதாவது கவர்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது. இது அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் உளவு தகவல்களை அளிக்கக்கூடிய ஒரு தலைமை கேந்திரமாக இருக்கும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மானுடவியல் படித்த மெச்சவெலி MI5 அமைப்பின் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார் முன்னாடி. அப்போ உள்நாட்டு பாதுகாப்புலேயும் அவங்க அனுபவம் பெற்ற ஒருத்தராக இருக்கார். தன்னுடைய தொழில் வாழ்க்கையின் பெரும்பகுதியை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் கழித்தவர் மெச்சவெலி. சி அப்படின்னு, அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சிங்கிற அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, அப்படி குறிப்பிடப்படும் MI6 அமைப்பினுடைய தலைவர் பிரிட்டன் வெளியுறவுத்துறையின் கீழ் பணியாற்றுவார். மற்ற துறைகளின் தலைவர்கள் அப்புறம் மூத்த அதிகாரிகளோடு கூட்டு புலனாய்வு குழுவிலையும் இடம்பெறக்கூடிய ஒருவராக இருப்பார். உளவுத்துறை அறிக்கைகளை பெற்று நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் பிரதமருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரோல். MI6க்கு தலைவராக ஒரு பெண்ணை நியமித்து கற்பனையை நிஜமாக்கி இருக்கிறது பிரிட்டன் அரசாங்கம். ஆனால் அதுக்கு ஒரு 100 ஆண்டு தேவைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டியிருக்கு.